தம்பி, நம்ம எல்லாம் ஒரு தாய் நீங்க 2 பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது. நம்ம எல்லோரும் சேர்ந்து இணைந்து இருந்தால்தான் குடும்பம் குடும்பமாக இருக்கும் என்று சொல்லி அந்த சிக்கலை தீர்க்க வேண்டியது அந்த குடும்பத்தின் தலைவர். ஒருவேளை அவர் அதை செய்யல அப்படின்னா தாத்தா, வயதுல மூத்த தாத்தா இருப்பாரு, அவர் கூப்பிட்டு ஏன்பா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, 2 பேரும் ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை என்னவென்று கேட்டு தீர்வு காண வேண்டிய இடத்தில் இருப்பது அந்த குடும்பத்தின் தலைவர்கள். இன்றைக்கு தமிழகத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் இதை செய்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள சாதி சண்டை, மத சண்டை, இப்படியாக சண்டைகளை ஏற்படுத்தி அதிலே வாக்குகளை சேகரித்து அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு அப்படின்னு சொல்றாரு நமது வள்ளுவர். அதாவது மக்களின் தேவை என்னவோ அதை அறிந்து அதை செயல்படுத்துபவன் தான் அரசன், தலைவன் என்பது இந்த குறளின் விளக்கம். என்னுடைய தேவை என்ன என்பது எனது தமிழகத்தின் இன்றைய முதல்வருக்கு தெரிந்திருக்கிறதா, அல்லது இவ்வளவு வருட காலமாக 60 ஆண்டு காலமாக நம்மை ஆட்சி செய்து வந்த திராவிட கட்சிகளுக்கு தெரிந்திருக்கிறா அப்படின்னா தெரியும், ஆனா செய்ய மாட்டாங்க. நீங்க நான் படிச்சுட்டேன், தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான படித்த இளைஞர்கள் இருக்காங்க, அவர்கள் எங்களுக்கு அரசு வேலை வேண்டும் என்று நாள்தோறும் போராடி கொண்டிருக்கிறாங்க. செவிலியர்கள் போராடுறாங்க, அடித்து விரட்டப்படுகிறார்கள். ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், எனக்கு வேலை வேணும், எனக்கு பணி வாய்ப்பு கொடுன்னு. அவர்களும் அடித்து விரட்டப்படுகிறார்கள். யாரால? நாம் வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் அமர வைத்த அந்த ஆட்சியாளர்களால் அடித்து விரட்டப்படுகிறார்கள். மின்துறை ஊழியர்கள் இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக போராட்டம் நடத்துறாங்க சென்னையில. எதற்காக? 10 வருட காலமாக நாங்கள் தற்காலிக பணியாளர்களாக நாங்க பணியாற்றிட்டோம், அதனால எங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க. அவர்களும் அடித்து விரட்டப்படுகிறார்கள். அப்போ நம்மளுடைய தேவை என்ன என்பது அவர்களுக்கு தெரிகிறது, ஆனால் செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நீங்கள் தான் முட்டாட்கள், அவங்க முட்டாள் இல்ல. ஒவ்வொரு தேர்தலப்பையும் அவங்க என்ன செய்வாங்கன்னா பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அதாவது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது தமிழகத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போறாரு, போய் மக்களோட பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன அறிக்கையா கொடுக்கிறாரு. உங்களுக்கு நான் வந்தா இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு. ஆனா இதுவரை அவர்கள் எது ஒன்றையும் சரியா நிறைவேற்றவில்லை. அவர்கள் கொடுப்பது எல்லாமே அவர்களின் அந்த அரசியல் நோக்கத்திற்காக, வெற்றி பெறுவதற்காக கொடுப்பதே தவிர மக்களின் நலன் அதில் ஒன்று கூட கிடையாது என்பதை மக்கள் உள்வாங்கிக்கணும். நீங்க தொடர்ந்து இதையே செய்து கொண்டு இருக்கும் பொழுது, அதாவது உங்கள் வயிற்று பிள்ளை நாங்கள் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் அரசியல் பேசணும், வீடு வீடாக கதவை தட்டி ஐயா இந்த மாதிரி விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னோம், எங்களை நீங்க உதாசீனப்படுத்தினீங்க.